வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா பயிர் போட்ட முட்டை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, 2 பச்சை மிளகாய். நான் 6 முட்டை போட போறேன். 3 வகை பயிர். அதுல கருப்பு கொண்ட கடலை, சிகப்பு காராமணி, இந்த டபுள் பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பீன்ஸ், அந்த பயிர் பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சு வரும். குழம்புக்கு தேவையான மசாலா இப்ப நான் வதக்க போறேன் பாருங்க. முதல்ல கொஞ்சம் தேவையான அளவு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு கொஞ்சமா மிளகு போட்டுக்கிறேங்க பாருங்க. இவ்வளவு போட்டா போதும் மிளகு. அதுக்கப்புறம் பாருங்க, பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு இவ்வளவு போட்டா போதும். நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். எங்க வீட்டுல ஒரு 6 பேர் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். பாருங்க, 2 மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போடும்போது கொஞ்சமா வதக்கிக்கிட்டா போதும், ரொம்ப வதக்க வேணும். இவ்வளவு வதக்கினா போதும் பாருங்க. இவ்வளவு வதங்கினா போதும், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வதக்கின வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் மசாலாக்கு. இது கூடவே பாருங்க தக்காளி போட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறங்க. முட்டையை கொஞ்சம் லைட்டாக அப்படி கீறிக்கிறங்க. முட்டை நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட. இப்போ குழம்பு தாளிப்பு கொடுப்போம். குழம்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன்னா கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகா போட்டுக்குவோம். இப்போ அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கணும். குழம்புக்கு தேவையான மஞ்சள் போடுங்க. மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம், குழம்பு நல்லா இருக்கும். மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச பயிர் போட்டுக்கலாம். பாருங்க, பயிர் 3 வகையான பயிர். கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியா வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மிளகு, பச்சை மிளகாலாம் போட்டுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுருக்கோம். வேக வச்ச முட்டையை குழம்புல போடுங்க. மசாலா நல்லா இறங்கும். ஏன்னா நம்ம குழம்புக்கு நல்லா வதக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்க விட வேணாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ இது 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க, குழம்பு இப்படி இருந்தால், இந்த திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள்,
பாருங்கள், பயிர் போட்ட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.